பொதுமக்களும் கூட பல பெண்களும் கூட சொல்றாங்க, இந்த ரசிகர்கள் ரொம்பவே ஆட்டம் போட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல காயம்பட்டவர்களை கூட ஏத்துறதுக்கு அனுமதிக்கல. அந்த பெண் சொல்றாங்க, அவங்க ஒரு 70 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஐயா எனக்கு எதுவும் கிடையாது, எங்க வீடு அங்கதான் இருக்குன்னு தேம்பி தேம்பி கதறி அழுகிறாங்க. சிவப்பு நிற ஆடை போட்ட ஒரு மனிதர் உள்ள போறாரு, கொஞ்ச நேரத்துல கரண்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் போலீசார் தரப்புல தடியடி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எல்லாமே நிக்கணும். உங்களுக்கு எதிரியா திமுக இருக்கிறாங்க, திமுக கையில காவல்துறை இருக்குன்னு உனக்கு பயம் இருக்குது, அப்படின்னா நீ தானே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதியால் செய்யப்பட்ட தொண்டர்களை காலால் வைத்து தொண்டையில் மிதித்ததாகவும் கட்சி துண்டை போட்டு கழுத்தில் இருக்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. நீங்க சொல்றது வலைத்தளங்கள்ல 1000 பேர் கத்தியில உள்ள பூந்தான்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம பேச முடியுமா? பேனை பெருமாளாக்கக்கூடிய வித்தைகளை ஆளும் அரசாங்கம் செய்யும். அது திமுகவுக்கு கைவந்த கலை. அண்ணாமலை ரொம்ப அதிக பிரசிங், வயசுக்கு மேல பேச்சு. சீமானுக்கும் தாவேக்காக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி விஜய் பதட்டத்துல போயிட்டான், அண்ணனாகி சீமா நாம் போறான்னா இது கிண்டல் பண்றியா, கேலி பண்றியா? இது யாருமே தாங்க முடியாதுங்க. 41 பேருங்க, 10 பிள்ளைங்க, எப்படிங்க நாம எல்லாம் தாங்க முடியும்? அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது. விஜய் இதுல மாட்டிக்கொண்டார். அவர் ஒரு நல்ல சகோதரர் தான். ஆனால் அவரால் அதை ஓவர் கம் பண்ண, அவருக்கு கூட ஆறுதல் கூட யாரும் இல்லை. அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் காரணம் நம்ம சொல்ல முடியாது. இந்த காரணங்களை அவர் சரி பண்ணி இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணல்ல நம்மோடு இணைந்துள்ளவர் பத்திரிகையாளர் சுஃபியான் சார். அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்துக்குமார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், கரூர் வேலுசாமிபுரம் அந்த சம்பவத்தில் 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் மீது கைதாயிருக்காங்க. சட்ட நடவடிக்கையில கைது பண்ணியிருக்காங்க. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் முன்ஜாமீனுக்காக நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. சார், இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது இப்போ இன்னைக்கு காலையில நமக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட. அன்னைக்கு கிடைச்ச வழக்கு, இந்த சம்பவத்துல ஆயுள் தண்டனைக்கு ஏதுவான ஒரு வழக்கு செக்ஷன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சற்று முன்னர் சென்னையிலிருந்து ஹைகோர்ட்டுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அந்த வழக்கினுடைய பிரிவுல எஃப்ஐஆர்ல என்ன பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நேற்று நமக்கு கிடைச்ச தகவல், நடிகர் விஜய் நேர தாமதம் கால தாமதமாக குறிப்பிட்ட நேரத்துக்கு வராதனால ஏற்பட்ட நெருக்கடி, அது மக்களை அன்றைக்கு சனிக்கிழமையாக இருப்பதனால இதற்கு முதல் ஒரு காரணம். இரண்டாவது காரணம், விஜய் பிரேமா அவங்க காட்டாட்ட கூட அவங்க களத்துல கொண்டு வந்தது புஷி ஆனந்த். அவர் தான் பார்ட்டியினுடைய செக்ரட்டரி. அது இல்லாம மதியழகன், அவர் தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர். அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். எல்லா விஷயமே மாவட்ட செயலாளர் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இவர்களின் மீதும் என்ன வழக்கு பிரிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம். முன்னாடி நம்ம போடும்போது ஐபிசின்னு சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோட். இப்போ அதை பிஎன்எஸ் மாற்றினாங்க. அந்த வழக்கில் 5 குற்றப்பிரிவுகளில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை பிரிவு? 5 குற்றப்பிரிவு உட்பட கொலைக்கு எதிரான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது 105, நீங்க சொன்ன மாதிரி செய்த தண்டனைக்குரிய செயல் 105. இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். இரண்டாவது 110, அதாவது 1 வருடம் சிறை, பெயில் கிடையாது. ஆமா, பெயில் இருக்காது, குற்றமற்ற செயல். இது முக்கியம். மூன்றாவது நம்பர் 223. இந்த 223 மூலம் மனித உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எல்லாமே முயற்சி ஏதுவான செயல்கள். இந்த 3 செக்ஷன் போக 4வது அபிஷியலை
அவங்க ஒபே பண்ணலை. ஒரு அரசு வந்து ஒரு இன்டெகிரிட்டி அரசு சாவரினிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒபே பண்ணணும். அதுவும் அவங்க உதவி செய்யலை. அடுத்தாவது பொது சொத்திற்கு டேமேஜ் பண்ணது. இந்த மாதிரி ஒரு 5 செக்ஷனில் போட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக புஷி ஆனந்த், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேர் என்னது, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மலும் கூட இந்த பிரிவில் வர்றது சொல்லப்படுகிறது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 7 வருஷம் இதுலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்த விஷயத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, தனித்து விடப்பட்டிருக்கிறார் நடிகர் விஜய், அவருடைய ராஜ்மோகன், ஜான் அருண், இந்த முக்கியமான தலைவர்கள், ஆதவ் அர்ஜுனன், புஷி ஆனந்த், அது போக நிர்மல். இந்த அவ்வளோதான். மற்றபடி ஒரு தலைவர்கள்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இவர்களும் பெரிய தலைவர்களெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. 50 வயது, 52, 54 வயது தான் இருக்கும் யாருக்கு, நம்ம விஜய்க்கு. அவர் அரசியல் சூழ்நிலையில் எல்லாரும் படத்தில் கில்லி கல்லின்னு போட்டாலும் இது வந்து ஒரு சீனாவுடைய, நேற்று ஒரு செய்தியை நான் படித்தேன், சீனாவுடைய அஃபீஷியல் கவர்மெண்ட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி இறந்துட்டாங்க ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் 50 பேர், 41 பேர். அதற்கு சீன அரசு கடுமையான தனது இரங்கலை தெரிவிக்கிறது. அதே சமயம் சீனாவினர் யாரும் இதில் கொல்லப்படவில்லை என்று அவங்களுடைய நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரி ஹாஸ் பீன் இஷ்யூடு த கண்டோலன்ஸ் மெசேஜ். ஒரு என்ன சொல்கிறது, கண்டோலன்ஸ் மெசேஜ்னால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த வழக்கில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, திமுக அரசு பழிவாங்குகிறதுங்கிறத சார்ந்து அது ரெண்டாவது. திராவிட முன்னேற்ற கழக அரசு நேற்றைக்கு சில இதில் போகும்போது சிலவங்க வந்து கரெக்டாக சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் காவல்துறை ஒழுங்காக தான் செயல்பட்டிருக்கு. பொதுமக்களும் கூட பல பெண்களும் கூட சொல்கிறாங்க, இந்த ரசிகர்கள் ரொம்பவே ஆட்டம் போட்டாங்க, ஆம்புலன்ஸில் காயம்பட்டவர்களை கூட ஏற்றுறதுக்கு அனுமதிக்கலைன்னு அந்த பெண் சொல்கிறாங்க. அவங்க ஒரு 70 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஐயா எனக்கு எதுவும் கிடையாது, எங்கள் வீடு அங்கே தான் இருக்குன்னு தேம்பி கதறி அழுகிறாங்க. அதே மாதிரி கரண்ட் கட் ஆகலைன்னு பக்கத்தில் உள்ள எல்லாருமே சொல்லிட்டாங்க, கரண்ட் கட் பண்ணலை. ஜென்செட்டை வந்து கட் பண்ண காரணம் மேலே இருந்து அதில் விழுந்ததுனால ஜென்ரேட்டர் தான் பிரச்சனை அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக போயிடுச்சு ஐயா. அந்த ஜென்ரேட்டர் இருக்கக்கூடிய பகுதியை முதல் ஒரு சிவப்பு நிற ஆடை போட்ட ஒரு மனிதர் வந்து உள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் கரண்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து போலீஸார் தரப்பில் தடியடி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தாவேக்காவினர் முன்வைக்கிறாங்க. இல்லை, தாவேக்கா முன்வைக்கிறாங்கன்னா இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறது, அதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு தாவேக்காக்கு தானே சேரும். இப்போ உங்களுடைய தலைவர் வர்றார், விஜய் வர்றாரு, விஜய் வந்தால் ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர் அணின்னு ஒன்று இருப்பாங்க. அந்த பிரிவுகளில் 7 அடுக்குகளில் முழுமையாக நிற்பாங்க. அவங்க முன்னாடி தலைவருக்கு பாதுகாப்பு எல்லா கட்சியிலையும் உண்டு. விவசாய அணி, வர்த்தக அணி, மாணவர் அணி, பேச்சு பாசறை அணி, தொண்டர் அணின்னு இருக்கும். அந்த தொண்டர் அணி தான் இதை சுற்றி நிற்கணும். இந்த ஜென்செட்டர் நிற்கணும், மாடிகளில் ஏறாமல் அளவு பண்ணாமல் நிற்கணும், எல்லாமே நிற்கணும். உங்களுக்கு எதிரியாக திமுக இருக்கிறாங்க, திமுக கையில் காவல்துறை இருக்குன்னு உனக்கு பயம் இருக்குது, அப்படின்னா நீ தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓ, இந்த நாட்டில் எல்லாருமே அரசியல் செய்வோம், அரசியலுக்கு அப்பாற்பட்ட எவனுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வட இந்தியாவிலும் கலவரம் நடக்குது, தென்னிந்தியாவிலும் கலவரம் நடக்குது, எல்லா இடத்துலையும் கலவரம் நடக்கும். அப்போ அதில் உஷாராக இருக்கிறவங்க சும்மா சினிமாட்டிக்காக ஆடினா போகாது. நான் 10 ரூபான்னு செந்தில் பாலாஜை பற்றி பேசும்போது கரண்ட் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்களோ அப்படி ஒரு ஆதாரம் இல்லை, சிலவங்க கரண்ட் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எது இருந்தாலும் இதற்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை கேட்பாங்கன்னா, காவல்துறையை கூட்டில் நிறுத்த முடியாது, பொதுமக்களையும் நிறுத்த முடியாது, முழுமையாக நிர்வாகிகள்கிட்ட தான் கேட்பாங்க. இப்போ சம்பவத்தை அரேஞ்ச் பண்ணது யாரு, பெர்மிஷன் யாரு கொடுத்துருக்குறாங்க? பெர்மிஷன் கொடுத்துருக்கிறது மாவட்ட செயலாளர். அவர் பேர் என்னது, நம்ம இப்போ பேசணுமே, மதியழகன். அவரு he should have a responsibility, he has to take more response. அவர் தான் எடுத்துக்கிடணும், அவர் தான் பொறுப்பாளர். மதியழகன் அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டாங்க. அவரு வந்து தனிப்படை போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. அவங்க மனைவி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது முழுக்க திமுகவுடைய சதியால் செய்யப்பட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ரெண்டாவது வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை காலால் வைத்து தொண்டையில் மிதித்ததாகவும்,
கட்சி துண்டை போட்டு கழுத்தில் இறுக்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சரி, இந்த மாதிரி முன்வைத்தார். ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது வலைத்தளங்கள்ல 1000 பேர் கத்தியில உள்ள பூந்தான்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம பேச முடியுமா? ஒரு பிரவீனா ஒருத்த பேசுறான். என்ன பேசுறது? நம்ம அப்படி செய்யக்கூடாது. இப்போ எனக்கு என்ன ஒரு கவலையும் வருத்தம்னா, 1.5 வயசு புள்ள இறந்து போச்சு. இதுக்கு என்ன நீதி? ஒரு தாய் சொல்றா, என் கையால என் 2 பிள்ளையும் சாகடிச்சிட்டேன்னு சொல்றா. இதுக்கு யார் கொடுக்க முடியும்? மாண்டவர் ஒருபோதும் மீண்டு போவதில்லை. இவங்க வலைத்தளங்கள்ல எது வேணாலும் எழுதுறது. அது ஒரு அத பொறுப்பற்ற ஒரு நாட் அப்ரோப்ரியேட், ஒரு சரியில்லாத முறை. இன்னைக்கு கூட சில யூடியூபர்ஸ் கை செஞ்சிருக்கிறாங்க. 26 பேர் மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அப்ப எதற்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். இப்ப நாம பேசும்போது இந்த சட்டப்பிரிவுகளை சொல்றோம். பிஎன்எஸ் செக்ஷன்ல சட்டப்பிரிவு, அவங்க எஃப்ஐஆர் வழக்க சொல்றோம். எல்லாமே அத்தன்டிசிட்டி தான், அரசாங்கம் பதிவு செய்யறது. ஒரு தலைவனுக்கு 9 மணிக்கு 8:45 கொடுத்துருக்கானா, அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காவது வந்திருக்கணும். நீங்க 2:30 மணிக்கு வந்திருக்கீங்க. 3 மணிக்கு இது விஜய் அவருக்கு அனுபவ குறைவு தான். விஜயை பொறுத்தவரை இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. இது தவறுதலாக அனுபவ குறைவில் ஏற்பட்ட ஒரு பதட்டம். அதை மடைமாற்றம் செய்வதற்காக அவருக்கு ஆதரவாக 10 பேர், திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவாக ஒரு 20 பேர், இப்படி பேசக்கூடாது. நாம பேச வேண்டியது பிரச்சனை என்ன? அப்போ சாப்பர் நான் அன்னைக்கே பேசும்போது சொன்னேன், 14 லட்சம் ரூபாய்க்கு வாடகை எடுத்திருக்கீங்க. நீங்க திருச்சியில இறங்கி அடுத்த நிமிஷத்துல போயிடலாம். ஒன்று. சரி, உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கிறதாக பலர் சொல்றாங்க. இது முதல் கூட்டம் அல்ல, ஆனால் கடுமையான கூட்டம் வருகிறது. 10,000 பேருக்கு தான் நீங்க பெர்மிஷனே கேட்டிருக்கீங்க. அங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே இட் ஹஸ் பின் பெண்டிங், ரிஜிஸ்டர்ட், பேப்பர்ல இருக்கு. எவ்வளவு பேர் கூடுவாங்க, யாரெல்லாம் எழுதி கொடுத்தா தான் பெர்மிட்டட், கிராண்டட் தி பெர்மிஷன். எழுதி கொடுக்காம இல்லை, மத்திய அழகன் எழுதி கொடுத்துருக்காரு, கையெழுத்து எழுதி கொடுத்துருக்காங்க சார். ஆனா அந்த இதுல நம்ம பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறியிட்ட ஒரு விஷயம் என்றால், விஜய் மேல் நீங்கள் தவறு கூறுவது தவறு. அந்த மனுவிலையும் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, கரெக்டா நம்ம 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அது அவர் சொல்றாரு, நாம அதை படிக்கல. அண்ணாமலை ரொம்ப அதிக பிரசிங், வயசுக்கு மேல பேச்சு. ஒரு போலீஸ் அண்ணாமலை எத்தனை வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் தெரியும்? 2 வருஷம் தான் அண்ணாமலை தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை தெரியுமா? இல்லை. அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அண்ணாமலையை கடுமையா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் ஒரு நிதானமான தலைவர். எல்லாருமே, டாக்டர் தமிழிசையும் சரி, வானதி சீனிவாசனும் சரி, இலகணேசன் அவர்களும் சரி, ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சரி, எல்லாருமே ஒரு நிதானமான தலைவர்கள். பிஜேபியை பொறுத்தவரை மாறுபட்ட சித்தாந்த கொள்கை இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி அதிக பிரசங்கித்தனம் கிடையாது. அவங்கெல்லாம் கேடி ராகவனும் சரி, அண்ணாமலையை எப்படின்னா, அவர் எப்படின்னா தன்னை தவிர யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். விஜய் மேல தப்பு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டம் நடத்துறது விஜய், நல்லா கவனிங்க. பார்க்க வந்தது விஜய், அத பெர்மிஷன் வாங்கினது அவருடைய கட்சி. கூட்டத்துல அதிகமா பேசினது எல்லாமே அவரு. மக்களும் அவரை தான் பார்க்க வந்திருக்காங்க. தமிழக காவல்துறையில சில லேப்ஸ் இருக்கலாம், அது விஷயம். அப்ப யாரை குறை சொல்றா நீ? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. திமுகவை குறை சொல்றது அவர்களுக்குள்ள அரசாங்கம், திமுக இவரை எப்படி முடக்கிறதுக்குன்னு திட்டம் போடுவாங்க. பேனை பெருமாளாக்கக்கூடிய வித்தைகளை ஆளும் அரசாங்கம் செய்யும். அது திமுகவுக்கு கைவந்த கலை, அது வேற விவகாரம். ஆனால் இந்த நிகழ்வில் முழு பொறுப்பை யார் எடுக்கணும்? ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு ஐபிஎஸ். இந்த நிகழ்ச்சியில முழு பொறுப்பு எடுக்க வேண்டியது யார்? இன்னைக்கு வரைக்கும் நடிகர் விஜய் மீது என்ன வருது? ஏன்பா போகல? சரி, இனி அவன் திமுக அலோவ் பண்ணுவாங்களா? சரி, நீ அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு தாவேகா சைட்ல இருந்து வந்த ஒரு குற்றச்சாட்டு, கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கேட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் மறுத்ததாகவும் ஒரு தகவல். இப்ப அது சம்பவத்துக்கு அப்புறம் சார் நீங்க அதை கவனிக்கணும். எப்படின்னா, ஸ்பாட்ல விஜய் இருந்திருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அப்போ கோமாளித்தனமான பதில் சிலவங்க சொல்றாங்க. யாரு? நடிகர், இவர் பேர் என்னது, சீமான். தம்பி விஜய் பதட்டத்துல போயிட்டாரு, அண்ணன் நான் தான் போறேன், இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி ஒரு தலைவன் சொன்னானா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? சீமானுக்கும் தாவேக்காக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி விஜய் பதட்டத்துல போயிட்டான், அண்ணனாகி சீமான் நான் போறான்னா இது கிண்டல் பண்றியா, கேலி பண்றியா? தெரியல எனக்கு. ஒரு வாரத்திற்கு முன்னாடியே அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாம் பிளவு வந்தது. ஆமா,
இப்ப என்ன சொல்றான், கிண்டலா கேளியா, உனக்கும் அதுக்கு அவங்க சீமான் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிளின்னு கிழிக்கிறீங்க நீங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்க, பிள்ளை இழந்தவங்க ஒரு ஆறுதல் தெரியாதான்னு விஜய் தான் கேட்பாங்க. நீ அதுக்கு பதில் சொல்றான், உனக்கு சம்மந்தம் இல்லையே. இந்த மாதிரி தலைவர்களை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கோம். அண்ணன் நான் தான் போறேன், உனக்கு என்ன கூட பிறந்தானா, நீ பங்காளியா? அல்லது ஒண்ணுமே இல்லையே. மக்கள் விஜயை பார்க்க வந்தாங்க. அவருடைய கூட்டத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் பல பேர் ஐசியூல இருக்காங்க. அப்ப அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர நீ பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த விஜய் இவங்க வந்து சீமான் வந்து பொறுப்பு இல்லாம பேசுறாரா, நக்கல் அடிக்கிறாரா, கிண்டல் பண்றாரா எனக்கு தெரியல. விஜய் வந்து ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கார். அவரை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு அவர் விரும்பல. அவருக்கு அனுபவ குறைவு. அப்ப அந்த அனுபவ குறைவுக்கு ஆதவ அர்ஜுனா நேற்று ஒரு ட்வீட்ல ஒன்று போடுறாரு, பேய் ஆண்டாள் அப்படின்ட்டு போட்டு கடைசியில் ஒரு நிமிஷத்துல அதை எடுத்து டெலீட் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. அதாவது பேய் நாட்டை பேயாளும் நாட்டிலே ஏதோ ஒன்று போட்டிருக்காருன்னு வைங்களேன். அப்ப பொறுப்பு இல்லை. இந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும், வாயை பொத்திட்டு இருக்கணும். ஏன்னா பொறுப்பு நிறைய தாவேகா நிர்வாகிகள் போனை அணைத்து விட்டார்கள், சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மதியழகன் போன் ஆஃப், அருண் ஜார்ஜி போன் ஆஃப், ஆதவ் அர்ஜுன் போன் ஆஃப், அப்புறமா புஷி ஆனந்த் போன் ஆஃப், ராஜ்மோகன் போன் ஆஃப். இவங்க தான் அடையாளப்படுத்துவாங்க. ராஜ்மோகன், ஜார்ஜ் அருண், மதியழகன் விட்டுருங்க, ராஜ்மோகன், ஜார்ஜ் அருண், புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ், இவ்வளவுதான். 5 பேர் தான். இந்த 5 பேரை நான் சொல்றேன். 1960 பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன குறிப்பு, பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி, நெடுஞ்செழியன், நாவலர் அன்பழகன், மதியழகன், ஈவிகே சம்பத், எவ்வளவு எம்ஜிஆர், இந்த தலைவர்களை நீங்க இதோட ஒப்பிட்டு பாருங்க. நான் சொல்ல இவ்வளவு தலைவர் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க, நானும் பிறக்கல. எவ்வளவு பெரிய தலைவர்கள். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, மதியழகன், நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத், இன்னும் இருக்கு. நான் இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். பேராசிரியர் அன்பழகன். இந்த தலைவர்கள் எங்க? ஜார்ஜ் அருண் எங்க? ராஜ்மோகன் எங்க? ஆதவ் அர்ஜுன் எங்க? அப்புறமா புஷி ஆனந்தங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கல்வி? அவங்களாம் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர். நாவலர் அவ்வளவு பிரமாதமா பேசக்கூடியவர். ஈவிகே சம்பத், மதியழகன், அதே போன்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய ஒரு பெரிய திரைப்பட ஆளுமை. கருணாநிதி சொல்ல வேண்டியது இல்லை. இப்பேற்பட்ட இயக்கத்தை தமிழ்நாட்டில் மாறுதல் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவன் இருக்கானா? இல்லை. சரி, சிறார் செய்த வெள்ளாமே வீடு வந்து சேராது, அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிய ஒரு அனுபவமான தலைவர்கள் யாராவது உன் கட்சியில் இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் வரும்ல. என்னைக்கு ஒரு தந்தை நடக்க முடியாட்டனா ஒரு பெரிய ஒரு வீட்டில் இருக்கணும். குட்டி கொளுத்தாலும் வழுக்கு தான். ஒரு தந்தை இருந்தால் தான் பிள்ளைக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவான். ஒரு மூத்த அண்ணன் இருக்கணும். ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் இதை எப்படி டீல் பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தனையும் காணலையே. இன்னைக்கு அவர் இருக்கிற வீட்டில் யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு திரைப்பட இயக்குனர் சங்கர்னு ஒருத்தர் போய் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் செய்தி, சினிமாக்காரங்க 2 பேர், இன்னொருத்தர் பேர் ஏதாவது போட்டிருந்தாங்க, யாரோ ஒருத்தர் பேர், ஒரு பிரபலமான தமிழ் டைரக்டர் தான், சங்கர் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அப்போ யாருமே அவரை போய் சந்திக்கலை. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த பக்கம் 4 பேர் பேசுவான், அந்த பக்கம் 4 பேர் பேசுவான். இதுல வந்து காவல்துறை அழகா அறிவிச்சுட்டாங்க. டேவிட்சன் தேவா, அவர் பேர் என்னது, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மேட் வெரி கிளியர் நோட்டிஃபிகேஷன், ஒரு இஷ்யூட் ஆர்டர். அதோட அவங்க பதில், நாங்க பக்காவா பண்ணிட்டோம், நாங்க பக்காவா கொடுத்துட்டோம். இப்ப என்ன கேள்வி டிஎம்கே மேல கொடுக்குறாங்க? இந்த 3 இடங்களும் அவங்க கொடுக்கப்படலை. எந்த இடம்? கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா, உழவர் சந்தை, வேலுச்சாமிபுரம். கடைசியாக கொடுக்கப்பட்ட இடம் வேலுச்சாமிபுரம். கொடுக்கப்படாம 3 இடம். நீங்க ரவுண்டானா, அதாவது நான் சொல்றது அந்த லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம், 3வது உழவர் சந்தை. இந்த 3 தான் கேட்டாங்க, 3 இடங்கள். ஆனா கொடுக்கப்பட்ட வேலுச்சாமிபுரம். இந்த 3 இடத்துல இதுல 4 வே ரோடு இருக்குன்னா, இப்ப இங்கேயும் சொல்றாங்க இங்கேயும் 4 வே ரோடு இருக்கு, ஆனா இது 40 அடி ரோடு. அப்பமே இவங்க கோட்ல கிட்ட போட்டிருக்கணும், அதெல்லாம் செஞ்சிருக்கணும். இன்று இந்த பேர் இழப்புக்கு அப்புறம் நீதிமன்றத்தை நாடிய தாவேகா இதற்கு முன்னாடியே இந்த விஷயத்துக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க நிறைய பேர். இல்ல, நீதிமன்றத்தை நானா இன்னைக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள்ல வந்து எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு.
இது வந்து அறச்சீட்டத்துக்குரிய விஷயம் பிரதர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருமே தாங்க முடியாதுங்க. 41 பேருங்க, 10 பிள்ளைங்கங்க. எப்படிங்க நாம எல்லாம் தாங்க முடியும்? அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கப்பா. அப்படின்னா நீ கேட்ட இடத்த 3 இடம் கொடுக்கலையா? நான் மறுபடியும் சொல்றேன். தப்பு நடந்துட்டு. இந்த தப்புக்கு விஜய் திட்டமிட்ட காரணம் இல்லை, யாருமே காரணம் இல்லை. அவர்களுக்கு கூட அனுபவக்குறவு. உண்மையை சொல்றேன். நம்ம பத்திரிக்கை. அப்ப அந்த 3 இடத்த கேட்டீங்கல்ல? திருவாரூர்ல கூட்டம் நடத்துறாங்களா அவங்க? ஆமா, திருவாரூர், மதுரை, திருச்சி, விக்கிரவாண்டி. இல்ல, நான் மாநாடு எல்லாம் சேர்த்து சொல்றேன். மாநாட்டுல சேர்த்து சொல்றேன். பெரம்பலூர், நாகப்பட்டினம். இவ்வளவு வந்து ரோடு ரேலி நடத்தியிருக்கிறாங்க, மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சில ஐடியா வருமா இல்லையா? அவர்களுக்கும் ஐடியா வரும், உளவுத்துறைக்கும் ஐடியா இருக்கும். உளவுத்துறை சொல்லிருக்காங்க அங்க பயங்கர கூட்டம் வருங்க சொல்லியிருப்பாங்களா இன்டெலிஜென்ஸ். அது திமுகவுக்கு அடி வைத்த கலக்கும். என்னடா வாக்குகள் நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மக்களின் பாதுகாப்பாக்கணுமா இல்லையா? சரி, கூட்டம் நடத்தாப்பட்டாலும் நாம கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு. என்ன பிரச்சனைனா சார், 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, அப்படிதான் பெர்மிஷன். ஆனா வந்தது 27,000ங்கிறாங்க. இந்த 27,000த்துல அவர் தாமதமானதுனால பலர் மயக்கம் விட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை மயக்கம் போட்டவர். அதான் முதல் தனிக்காவா அனாமிக்கான்னு சொன்னார். அனாமிக்கா இல்ல, அந்த பொண்ணு பேரு தானிக்கா. அப்பதான் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அப்போதான் சம்பவம் நடந்திருக்கு. 3 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கடுமையான வெயில். இதெல்லாம் ஒரு தலைவனுக்குரிய படம் புரிஞ்சுக்கணும். இதை அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரக்கூடிய எல்லா தலைவர்களும் பாடம் படித்துக்கிட்டணும். இந்த விவகாரங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அவர் நேரம் வரல. நீ சொன்னக்கூடிய அந்த ரவுண்டானாக்கு வந்திருக்காரு. ரவுண்டானால இருந்த 7,000 பேரும் அங்கேயே தலைவரை பார்த்துருக்கான். பார்த்துட்டு விஜய்க்கு பின்னாடியே ஓடி இங்கே வந்துட்டான். அந்த அவர் விஜய் அவர்கள் வாகனம் வருவதற்கு முன்னாடி காவல்துறை சைட்லேருந்து எல்லாமே கரெக்டான ஒரு பொசிஷன்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வாகனம் உள்ள வந்தோடனே காவல்துறையை மீறி தொண்டர்கள் உள்ள 30,000 பேரை 500 போலீஸ் எப்படி இருக்கும்? 500 போலீஸுக்கு அதுல என்ன கிடைச்சிருக்குன்னா 100 பேர் தான் லான் ஆடுறான் சொல்லியிருக்காங்க. மீதி 400 பேர் அது வேற வேற பணிகள்ட்டு சொல்றாங்க. நமக்கு அதை பத்தியான நாலேஜ் இல்லை, அது உண்மையில இருந்தது. ஆனா தேவிசன் தேவ ஆசீர்வாதம் அழகா சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ட் பாப்புலேஷன் இருந்தா 50க்கு 1, மத்திய நிலை இருந்தா 250க்கு 1, கொஞ்சம் கம்மியா இருந்தா 500க்கு 1. நாங்க கரெக்டா 500 போலீஸை போட்டோம் சார். குறிப்பா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் தங்களோட முழக்கங்களை வச்சுட்டு வராங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் உங்க கட்சி மீட்டிங் அப்படிங்கும்போது தேவையான பாதுகாப்பை வச்சுக்கிறீங்க, எதிர்கட்சி மீட்டிங் அப்படிங்கும்போது பாதுகாப்பை குறைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தனிப்படையான ஒரு குழுவை அமைக்கிறது வந்து இது பண்ணணும். ஒரு சிவகங்கையில அஜித்குமார் என்ற ஒரு உயிருக்கு நீங்க சிபிஐ போனது 41 உயிர் போயிருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது பாஜக தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா சிபிஐ விசாரணையை வந்து கேட்கிறாங்க. இதுல உச்சபட்ச இந்தியாவுடைய உச்சபட்ச ஏஜென்சி தான் இதை விசாரிக்கணும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ வந்து ஒரு பக்கமா வந்து அரசனுடைய கையால் தான். சிபிஐயும் சரி, இடியும் சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு புலனாய்வு அமைப்பு இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான். அது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க அண்ணாமலைன்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் வந்துச்சு. இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. மத்திய உளவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் இவர் நம்ம அமித்ஷா அவர்கள் இந்த பிரச்சனையை ரொம்ப ஆழமா சிந்திக்கிறார். பாரதிய ஜனதாவில் 5 பேர் கொண்ட குழு, மத்திய குழு, என்டிஏ கூட்டணியோட அமைச்சர் குழு. அதுல முக்கியமா யாரா வர்றாங்கன்னா ஹேமா மாலினி வராங்க, நடிகை ஹேமா மாலினி. அதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர், இவரெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளு. வாயை திறந்தா கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள் யாரு? அனுராக் தாக்கூர். இன்னும் 5 பேர் வர்றாங்க. வாயை திறந்தா கோழிமாறன்னு கேட்டவன் தான் அனுராக் தாக்கூர். ரொம்ப ஒஸ்ட் ஃபில்லம், ரொம்ப மோசமான ஆள். அவர் வாராரு. இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு இந்த 2 பேருக்கு இருக்கிற சண்டையில அவங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருக்கும் இந்த 41 பேர் இறந்ததை பத்தி கவலை இல்லை. நம்ம தான் அழுதுகிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகள் பாவமே. ஒரு குழந்தையுடைய வேல்யூ என்னப்பா, அதை பத்தி பேசவே எனக்கு தைரியம் இல்லை. அந்த புள்ள உயிர் எப்படி போச்சு, அந்த தாயுடைய கஷ்டம் என்ன? ஐயோ, நினைக்கவே பாவமா இருக்கு. குடலெல்லாம் செதஞ்சி, ஏழை குடும்பம்,
ஏழைங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்ணீரோடு பேச வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு அது பேசுறதுக்கு தைரியம் இல்லை. 41 பேர் இறந்ததை வைத்து பாஜக இந்த இடத்தில் அரசியலை முன்வைக்கிறார். ஒரே ஒரு செய்தி, இதுக்கெல்லாம் நேத்து வந்த செய்தி நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கணுங்க. நம்ம குருமூர்த்தி தெரியுமில்ல, ஆமா, ஆடிட்டர், தூக்குலக்கு ஆடிட்டர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக ஆயிட்டார். எதுனாலும் குருமூர்த்திக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒரு பத்திரிக்கைக்காரர் அவர் தான். அவரை போய் நடிகர் விஜய் பார்த்தாங்க அப்படின்ட்டாரு குருமூர்த்தி நேற்று ஸ்டேட்மெண்ட். அதுவும் 34 மணி நேரம் நீலாங்கரை வீட்டில் இருந்த விஜய் அவர்கள் 34 மணி நேரத்திற்கு பிறகு பட்டினப்பாக்கம் சென்றதாக தகவல். அது அவருடைய மன இதுல கஷ்டத்துல இருக்காரு. குருமூர்த்தியை பார்க்க போனதாக வந்த செய்தியை குருமூர்த்தி என்னை யாரும் சந்திக்கல அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. தாவக நிர்வாகிகள் சாதித்ததாகவும், எனக்கு 2 பொது எதிரி, ஒன்னு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஏன்னா இவர் ஒரு பார்ப்பனிய சித்தாந்தனி தலைவர் குருமூர்த்தி. அவர் ஒரு RSS. அவரை பொறுத்தவரை எதுவுமே வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்தினதில்லை. ஆனால் தன்னை பெருசாக காட்டிக்கிடுவார். அண்ணாமலை இந்த பக்கம் எப்படி பெருசாக காட்டிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அவர்கள் பெரிதாக காட்டிக் கொள்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சந்தடி என்னது இதுல வந்து விளம்பரம் தேடக்கூடியவர்கள், சந்தில் சிந்து பாடுவது, சந்தியில் சிந்தி பாடுவர்கள், சந்தடி சாக்கில் விளம்பரம் தேடும் தலைவர்களை பற்றி நாம பேசக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மரணத்தை இனி வந்து வெல்வதற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. விஜய் வந்து இதில் மாட்டிக்கொண்டார். அவர் வந்து ஒரு நல்ல சகோதரர் தான். ஆனால் அவரால் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியல. அவருக்கு கூட ஆறுதலும் கூட யாரும் இல்லை. அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் காரணம் நம்ம சொல்ல முடியாது. இந்த காரணங்களை அவர் சரி பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ராஜ்மோகனும், ஜானு அருணும், புஷி ஆனந்தும், அர்ஜுனா ஆதவெல்லாம் எங்கே போனான்? இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கணும்? நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய திட்டம்னு சொல்கிறீங்களே, அப்போ அதை நீங்கள் எப்படி கையாண்டிருக்கணும்? நீங்கள் சொன்னீங்களா 5 இடம் 6 இடத்துக்குன்னு. கூட்டம் அதிகமாக வருதப்பா, இந்த வந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா, நமக்கு எதிராக வந்து எதிரிகள் இருக்காங்க அரசியலில், அதெல்லாம் அவங்க கையாண்டிருக்கணும்ல. அதைத்தான் நான் சொல்லுவேன். அன்று நம்ம பேசிட்டு கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததை வந்து பேசிட்டு இருந்தோம். அதில் குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸில் திமுகவுடைய மாவட்ட மருத்துவர் அணி கரூர் மாவட்டம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியது ஒன்றும், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட தண்ணீரில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விளம்பரப்படுத்தியதாகவும் திமுக மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது வந்து உண்மைதான். அதை வந்து நேற்று அவங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. திமுக மருத்துவ அணின்னு வந்திருக்கு. ஒரு அம்மா கேட்டாங்க, நான் ஆம்புலன்ஸ் எப்படி முன்னக்கூட்டியே தயாராக வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயமும் வந்து கேட்டாங்க, இறப்பு செய்தி 8:30 மணிக்கு மேல் வருகிறது, ஆனால் 8 மணிக்கு செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் முன்னதாக காத்திருந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது சார். பிரதர், ஆதாரம் இல்லாத செய்திக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதாவது எதை வேணாலும் எழுதுவான். செந்தில் பாலாஜி வந்தாரு, செந்தில் இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு விழுப்புரத்தை சேர்ந்த கிளை செயலாளர் நினைக்கிறேன், தாவேகாவோட கிளை செயலாளர். ஸோ இந்த மாதிரி யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜியை பத்தி சொல்றீங்களே, செந்தில் பாலாஜி பத்தி இவர் பேசினாரு. செந்தில் பாலாஜின்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஹேவ் யூ காட் ஃபார் எனி எவிடன்ஸ்? ஒன்றும் கிடையாது. போற போக்கில் பேசுறது. நாம பேசுறது சட்டம். நீங்க கேட்டதுக்கு BNSல 5 பிரிவுல போட்டிருக்காங்க. ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும். கொலை முயற்சிக்கான திட்டம், பொது சொத்து, அது மட்டும் இல்லாமல் கொலைக்கான காரணங்களை பண்ணுறது, இது மாதிரி கடுமையான செக்ஷனில் BSS ஜாமீனில் வெளிவர முடியாது. நீங்கள் கூட சொன்னீங்க 2வது செக்ஷனில் ஜாமீனில் வர முடியாது. 223, 110, 105 இப்படி பல செக்ஷனில் போட்டிருக்காங்க. அரசனுடைய ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணல அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பொது சொத்தை நாசமாக்குறது. 2வது பொது சொத்தை நாசமாக்குறது. 2வது FIRல காலதாமதம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இதனால தான் கூட்டம் வந்துச்சு, 3வது கூட்டம் வந்துச்சு. போதுமான இடம் இல்லை. போதுமான இடத்தை திமுக கொடுக்க மறுத்தால் உடனடியாக சண்டை போட்டு உடனடியாக கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? இப்போ அவர் செய்தது இப்படி நடக்குன்னு நடக்கலை. இப்போ திமுக காரங்களும் வந்து சாதகமாக இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு டேவிட்சன் சொல்லிட்டாரு. பொதுமக்களும் லைட்டு போகலைன்னு சொல்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வலைத்தளங்களில் கண்ணா பின்னாண்டு எழும்புறாங்க. பிணத்தின் மீது அரசியல் செய்ய ஒரு பத்திரிகையாளர் நான் இல்லை. ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த குழந்தைகளுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.